அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வேற இறைத்தூதருடைய வரலாறை விட ஒரு தனித்துவம் வாய்ந்த வரலாறு, பல தனி சிறப்பம்சங்கள் கொண்ட வரலாறு. மற்ற இறைத்தூதருடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்து என்ன நடந்தது என்றெல்லாம் விவரம் நிறைய இருக்காது. ஒரு சில இறை தூதர்களுக்கு தான், மூசா நபி, ஈசா நபி, இவங்களுக்கு தான் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் என்ன நடந்தது என்று ரொம்ப கம்மியான விவரங்கள் இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்த அவங்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த வரலாறை அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வே இதற்கு பேர் சூட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல திருக்குர்ஆனுடைய பல அத்தியாயங்கள் இறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் மக்களுக்கு ஓதி காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதாவது ஒரு வரலாறை நீங்க எங்களுக்கு சொல்லலாமே அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்க. அப்பத்தான் இந்த சூரத்து யூசுஃபுடைய வசனங்கள் இறக்கியறப்படுகிறது. இதை இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல இந்த பின்னணி சொல்லப்படுகிறது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நபித்தோழர்கள் கேட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வரலாறை சொல்றான். இதுக்கு அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வே பேர் சுட்டுகிறான். அதே மாதிரி மற்ற இறைத்தூருடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று புஸ்தகம் இல்ல. இதுல பல விஷயங்கள் கலவைய வரும். எல்லாமே ஒரே நேரத்துல அருளப்பட்ட குர்ஆன் கிடையாது. குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் ஒண்ணா மொத்தமா அல்லாஹ் அப்படி இறக்குனானா? அப்படி இல்லை. தேவைக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவை ஏற்படக்கூடிய நேரத்துல எல்லாம் அல்லாஹ் வசனங்களை இறக்கணும். ஒரு அத்தியாயத்தினுடைய மொத்த வசனங்களை கூட அல்லாஹ் செய்யல, ஒரே நேரத்துல அப்படி இறக்கல. ஒரு சில வசனங்கள் வேண்டாம், விதிவிலக்கா இருக்கலாம். பெரும்பாலும் வசனங்களாகத்தான் என்ன செய்தது, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியது. யூசுப் என்ற இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு வரலாறையுமே இந்த சூறாவில் சொல்லிடலாம். வேற போய் நம்ம குர்ஆன்ல போய் தேடவும் பரவல போய் பார்க்க தேவையில்லை. இப்ப மூசா நபி வரலாறு சூறா இருந்தா கஸஸ்ல போய் பார்க்கணும், கொஞ்சம் ஹூது என்ற சூறால போய் பார்க்கணும், கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு சூறால போய் பார்க்கணும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யூசுப் என்ற அத்தியாயத்தில் என்ன செய்யறான், மொத்தமா சொல்லிடுறான். நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறா இருந்தா ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை, யாரும் அதுக்கு விளக்கம் சொல்லவும் தேவையில்லை. சூரா யூசுப் எடுத்து வாசித்தாலே நமக்கு புரிஞ்சு போயிடும். யாரும் விளக்கம் சொல்லாமலேயே புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு ஒரு எளிமையான அழகான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இந்த சூறாவிலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சூறாவில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவருடைய சாரம்சத்தை தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் இந்த வரலாறை எப்படி எல்லாம் இந்த வரலாறுல நமக்கு என்ன வரலாம் சொல்றான், ஒரு முஸ்லிம் கனவு கொண்டால் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்று கனவு சம்பந்தமான ஒரு விவரம், ஒரு அறிவுரை இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பொய், பொறாமை, இது மாதிரியான கெட்ட குணம் வந்தால்
அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த விஷயமும் இந்த வரலாறுல சொல்லப்படுகிறது. பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்ற விஷயங்களும் என்ன செய்யப்படுது, இந்த வரலாறுல சொல்லப்படுகிறது. இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னும் பல அறிவுரைகளை இந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். இப்ப ஆரம்பத்துல இருந்து என்ன செய்வோம், யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றுல ஒரு சில பகுதிகளை ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் இந்த வரலாறை ஆரம்பிக்கிறான். அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப்லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அலிஃப்லாம் ரா என்பதற்கு எந்த விளக்கமும் கிடையாது. அலிஃப்லாம் ராங்கிறது அது அரபி மொழியில உள்ள எழுத்துக்கள். இதை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யறான், பல சூறாக்களுடைய துவக்கத்துல குறிப்பிடுறான். இதுக்கு எந்த விளக்கமும் இல்லாத நேரத்துல இதை பத்தி யார் விமர்சனம் பண்ணாங்களா, நபி தோழர்களோ அல்லது இத மற்றவங்களோ, யார் முஸ்லிம் அல்லாதவர்களோ யார் விமர்சனம் பண்ணாங்களான்னா விமர்சனம் பண்ணல. அப்ப விமர்சனம் பண்ணாதல இருந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதும் பொழுது, ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது சில எழுத்துக்களை, அரபி மொழியில உள்ள சில எழுத்துக்களை போட்டு சொல்லக்கூடிய வழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அரபு மக்கள்கிட்ட அந்த வழக்கம் இருந்ததுனாலதான் இதை புரியாத ஒண்ணா இருக்குதுன்னு யாரும் கேட்கல. நபி தோழர்கள் இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கல. அதனால அலிஃப்லாம் ரா என்பது இத மாதிரி உள்ள எழுத்துக்களை வைத்துதான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. உங்களால முடிஞ்சா இப்படி ஒரு வேதத்தை, இப்படி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க இப்படின்னு சவால் விடக்கூடிய வகையில தான் இந்த தனித்தனி எழுத்துக்கள் குர்ஆனுடைய சில அத்தியாயங்களுடைய துவக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுற தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும் அப்படிங்கிறான். இந்த வேதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது தெளிவான வேதம். குர்ஆனுக்கு அல்லாஹ் பல பெயர்களை சொல்லி காட்டுறான். அல் குர்ஆனுல் கரீம் அப்படிங்கிறான், அல் குர்ஆனுல் அதீம்ங்கிறான். பல பேர்கள் குர்ஆன்ல குர்ஆனுடைய இந்த சிறப்பம்சத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்றான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் அல் குர்ஆனுல் முபீன், இது தெளிவான குர்ஆன். இது சொல்லக்கூடிய வரலாறா இருக்கட்டும், அறிவுரைகளா இருக்கட்டும், எதுலையுமே விஞ்ஞானமா இருக்கட்டும், எதுலையுமே முரண்பாடோ ஒரு குழப்பமான நிலைமையே இருக்காது. ரொம்ப தெளிவான முறையில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேதம். அப்படிப்பட்ட வேதத்தினுடைய வசனங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்னா குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன். இந்த வேதம் எப்படி இறக்கப்பட்டிருக்கிறது, அரபி மொழியில் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எந்த மக்கள்கிட்ட குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இது அரபி மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. வேற ஒரு மொழியில அந்த குர்ஆனை இறக்கி அதை போய் அரபு மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் அரபு மொழி பேசக்கூடியவங்களா தான் அவங்க இருந்தாங்க. அரபு மக்கள்கிட்ட தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப வேற ஒரு மொழியில டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னா அந்த கருத்துக்களை அவங்க முழுமையை விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால அரபி மொழியில எதுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது என்றால், ஃபர்ஸ்ட் இதை நீங்க விளங்கணும். குருட்டு சிந்தனையில இருக்கிற நீங்க என்ன செய்யணும், இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது அரபி மொழியில நம்ம இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நஹனு நகுஸ்ஸு அலைக்க அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை நபியே உனக்கு நம்ம அருளுகிற காரணத்தினால் அழகான வரலாறை உனக்கு நம்ம சொல்கிறோம். இந்த குர்ஆனை உனக்கு கற்றுத்தருவதன் மூலமாக அழகிய வரலாறு உனக்கு சொல்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் குர்ஆன்ல அல்ல, இது சிந்திக்கக்கூடிய வகையில இருக்குது, விளங்குற வகையில தெளிவான அரபி மொழியில இருக்குது அப்படிங்கிறான்ல. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் பல விதங்கள்ல மக்களுக்கு செய்தியை சொல்றான். சில விஷயங்கள் எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் மனுஷனுக்கு என்ன செய்ய அவனுடைய கவனத்தை அது ஈர்க்கும். அப்பதான் பயந்து நடப்பார்கள், குர்ஆனை ஒழுங்கான செய்வாங்க, குர்ஆனுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார்கள். சில விஷயங்கள் நற்செய்தி சொல்லக்கூடியதா இருக்கும். குர்ஆன்ல உள்ள சில எப்ப பார்த்தாலும் நரகத்தை பத்தியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லணும்ல. அப்ப சுப செய்தி சொல்லக்கூடிய பல செய்திகள் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த மாதிரி பல வசனங்கள் விஞ்ஞானத்தை பேசக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. சில இடங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம், உதாரணங்களை சொல்லி விளக்குமா. குர்ஆன் எப்படி இருக்குன்னு கேட்டா, மனிதர்களுக்கு எப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு விளங்குமோ அந்த மாதிரி எல்லாம் அல்ல அவனுக்கு தெளிவுபடுத்தலாம் ஒரு விஷயத்தையும். சில நேரத்தில் உதாரணங்களை சொன்னதான் செய்ய அவனுக்கு விளங்கும். அப்படி குர்ஆன்ல பல உதாரணங்களும் இருக்கிறது. சில நேரங்கள்ல வரலாறுகளை சொன்னாதான் அதுல இருந்து பாடம் படிப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்யறாண்டா, இது தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள்,
இதை உனக்கு நம்ம சொல்லி தர்றோம். இதுல அழகான வரலாறு சொல்றது ஒரு ஸ்டைல். அழகான வரலாறு உனக்கு என்ன செய்யறோம் நபியே, இந்த குரானை உனக்கு நம்ம சொல்லி தருவதன் மூலமாக அழகான வரலாறு சொல்றோம். இன் குந்தமின் கபிலிஹி லமினல் காஃபிலின். இந்த வரலாறை பத்தி இதுக்கு முன்னாடி நீ தெரியாம இருந்த அப்படிங்கிறான். ஒரு வரலாறு முஸ்லிம்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறணும், வரலாறை எங்க இருந்து படிக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் சொல்லி தர்றான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தெரியுமா? தெரியாதுங்கிறான்ல. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க வாழல. யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அங்க நடந்த எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு வரலாறு நம்ம கேட்பதாக இருந்தா, சொல்வதாக இருந்தா, இந்த வரலாறை யார் சொன்னான்னு பார்க்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் வானத்திலிருந்து இறங்குனாங்க கதை சொல்றாங்கல்ல. ஆதம் நெஞ்சாங்க இலங்கையில போய் இறங்குனாரு, ஹவ்வா இங்க ஜித்தால போய் இறங்குனாங்க. அதனாலதான் ஜித்தான்னு பேர். அதுக்கு ஜத்தாண்ட பாட்டின்னு அர்த்தம் அரபியில. அப்ப ஜித்தாங்கிறது அதனாலதான் வந்துச்சு. ஆதம்பாவ மலைன்னு ஒரு மலையை சொல்றாங்க இலங்கையில. அப்ப அந்த மலையில தான் நெஞ்சாங்க ஆதம் இறங்குனாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஆதம் ஹவ்வா 2 பேரும் 2 இடத்துல இறங்குனாங்கல்ல. இது உங்களுக்கு யார் சொன்னா? அது தப்சீர்ல இருக்குது. தப்சீர் எப்ப எழுதுனாங்க? தப்சீர் எழுதுன ஆளுக்கு இது எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆதம் இறக்குனா இருந்தா அல்லாஹ் தான் சொல்லணும். ஆதம் காலத்துல இருந்தவன் யாரு? அல்லாஹ் தான். இப்ப எந்த வரலாறு சொன்னாலும் அப்துல் காதர் ஜிலானி பேர்ல அப்படித்தான் நிறைய கதைகள் அடிச்சு விட்டுருப்பாங்க. சில அவுலியாக்கள் மகான்கள் பேர்ல என்ன செய்வாங்க, நிறைய கதைகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருப்பா பார்த்தா? இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கு என்ன ரெக்கார்டு? அந்த காலத்துல எத்தனை நூல்கள் எழுதப்பட்டிருக்க, அந்த ரெக்கார்ட்ல அந்த நூல்ல இருக்கிற இது அப்படின்னு கேட்கணுமே தவிர என்ன செய்யறோம், நம்ம சுபானுல்லான்னு போயிடுறோம். இந்த வரலாறை கேட்டாலும் சுபானுல்லான்னு போயிடுறோம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுலேகாங்கிற பேர்ல ஒரு மனைவி இருந்தாங்கன்னு என்ன செய்வாங்க, யூசுப் சுலேகான்ல படிப்பாங்க. சுலேகான்னு ஒரு மனைவி இருந்தாங்களா? அது அந்த பேரை யார் சொன்னது? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆன விஷயம் எங்க இருக்குது? இதெல்லாம் கேட்கணும்ல. யார் சொன்னாலும் தப்சீர் எழுதி வச்சா என்ன செய்யறாங்க, தப்சீர் எழுதுறவர் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு யூசுப் நபியுடைய மனைவி பேர் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இந்த வரலாறு அல்லாஹ் சொல்லும் போது, நபியே உனக்கு நான் இந்த வரலாறு சொல்றேன், இன் குந்தமின் கபிலிஹி லமினல் காஃபிலின். இதுக்கு முன்னாடி இதை பத்தி உனக்கு தெரியாது. யூசுஃபுடைய வரலாறு, யூசுஃபடி வாழ்ந்தாரு கொண்டாருன்னு உனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் ரசூலுக்கு நான் சொல்லிக் கொடுக்காம தெரியாதுன்னு சொல்லும் போது, தப்சீர் எழுதக்கூடிய இமாம்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு வரலாறை, கடந்த கால வரலாறை யார் சொன்னாலும் இதை சொன்னது யாரு, இது எந்த நூல்ல இருக்குன்னு என்ன செய்யணும், அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வரலாறையும் இப்படித்தான் அணுகணும்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். அந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய குழந்தை பருவத்துல ஒரு கனவுங்கிறாங்க. அந்த கனவை கண்ட தன்னுடைய தாப்பினார்ட்ட சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, இது கால யூசுஃபு லி அபிஹி, யூசுப் தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னார். அந்த நேரத்தில் அந்த காலத்துல சொன்னார், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லி சாஜிதீன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு அடிபணிவதாக நான் கனவுல பார்த்தேன், எனக்கு சஜிதா செய்வதாக கனவுல பார்த்தேன் இப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப அவங்களுடைய தாப்பினார் சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சு சுருயாக்க அலா இஹ்வத்திக்க, இது உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீ சொல்லிடாத. இந்த கணவனை செய்யாத, உன் சகோதரர்கள்ட்ட சொல்லிடாத. ஏனென்றால் ஃபயக்கீதுலக கைதா, அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவார்கள். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதனுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுக்கு இடையில பொறாமையை உண்டாக்கி உனக்கு எதிராக அவர்கள் சதி பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஷைத்தான் செய்ய வச்சிருவான். அதனால உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீ சொல்லாத. என்ன, அவங்களுடைய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது பின்னாடி எதனால இப்படி தாப்பினார் சொன்னாருன்னு பின்னாடி அதை படிக்கணும்னு நமக்கு விளங்கும். அப்ப தாப்பினார் சொல்றாங்க, அது சொல்லாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நீங்க ஒரு கனவுங்கிறீங்க, நல்ல கனவா இருந்தா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் புகழணும். அதை நெருக்கமான ஆளுங்க, நமக்கு விருப்பமான ஆள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும் தான் சொல்லணும், இல்லாட்டும் சொல்லக்கூடாது. இல்லாட்டும் செய்வான், நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிற மாதிரி, இல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு காசு பணம் கிடைக்கும், பணக்காரனா வர மாதிரி நமக்கு கனவுங்கிறன்னு வைங்க. நாளைக்கு ஒரு ஆள் வர்ற மாதிரி கனவு கொண்டேன், 10 லட்ச ரூபாய் ஒரு தர மாதிரி ஒரு வியாபாரம் நடக்கிற மாதிரி கனவு கொண்டா, அவன் இவன் போய் யாருன்னு சிந்திச்சு பார்த்து என்ன செய்வான், அப்படி கெடுத்துருவான். அதனால யார் விருப்பமான ஆள் அவங்க மட்டும் என்ன செய்யணும், கனவு, அந்த கனவை பத்தி சொல்லணும்.
சில விஷயங்கள் என்ன செய்யணும், பொறாமைப்படுவார்கள் தெரிஞ்சா சில விஷயங்களை சொல்லாம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்ம வீட்டுல எவ்வளவு ஆடம்பர பொருள்கள் இருக்கலாம், ஏழைகள் வருவாங்க, அதுல நம்மளே பிடிக்காத ஆள் வருவான், அவனுக்கு முன்னாடி 10 போன் வீட்டுல எரிஞ்சிருவீங்க, 10 போன் வச்சிருக்கிறான், இப்படி என்ன செய்வான், அதை பார்த்து ஆடம்பர பொருள்களை எல்லாம் பார்த்து ஏதாவது சரி பண்ணலாமான்னு யோசிப்பான். அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் ஓரமா வச்சிருக்கணும். இதெல்லாம் அடுத்தவர்கள் மற்றவங்க பார்த்து என்ன செய்வாங்க, இதை பொறாமைப்படலாம், அல்ல இதை திருட நினைக்கலாம், ஏதாவது ஒரு சரி பண்றதுக்கு நினைக்கலாம், இதுல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்னு செய்யணும். சில விஷயங்களை நல்ல நோக்கத்துக்காக வேண்டி மறைக்கலாம். இது பிள்ளைகளுக்கு கெட்ட விஷயத்தை சொல்லி தரதே இல்லை. மற்றவர்கள் பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவங்க வீட்டுல இது இல்லாம இருக்கலாம், அப்ப நீ கொடுக்க மாட்டே, கேட்க பண்ணி கொடுக்க மாட்டேன், அதனால உனக்கு தேவைன்னு செய்ய ஓரமா வச்சுக்க, கொடுக்குற மாதிரி இருந்தா என்ன செய்யணும், கேட்டா கொடுக்குற மாதிரி இருந்தா வெளியே வச்சுக்கிறணும். இப்படி நல்லா பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தாப்பனார் சொல்றாங்க, இந்த கனவு என்ன செய்யாத, உன் சகோதரர்கிட்ட சொல்லாத, உனக்கு நல்லது நடக்க போகுது சொல்றாங்க. என்ன நடக்கும்னு சொல்றாங்க, ஒரு இறை தூதர்ல அவங்க, அதனால என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. கதாலிக்க எஜித்த பீக்க ரப்புக்க, உன் இறைவன் இதே மாதிரி என்ன செய்ய போறான், உன்னை உன் இறைவன் தேர்ந்தெடுக்க போகிறான். முகமின் தாவியலில் அஹாதீஸ், நீ கண்ட கனவுகளுக்கான அந்த விளக்கத்தை, செய்திகளுக்கான விளக்கத்தை அல்லாஹ் உனக்கு பின்னாடி அறிவிப்பான். யுத்திம்மு நியாமத்தஹு அலைக்க, உனக்கு தன்னுடைய அருட்கொடையை அல்லாஹ் முழுமையாக ஆக்குவான். வாழ ஆளி யாக்கூப, யாக்கூபுடைய குடும்பத்தார், நம்முடைய குடும்பத்தார் இருக்கிறாங்கல்ல, அனைவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை என்ன செய்வான், பரிபூரணப்படுத்துவான். எப்படி பரிபூரணப்படுத்துவான், கமா அத்தம்மக அல அபவைக்க மின் கபுலு இப்ராஹிம் வைஸ்ஹாக், உன்னுடைய முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக்குகள்லாம் எப்படி அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையை முழுமையாக்குனானோ அந்த மாதிரி உன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்ய வேண்டாம், உனக்கும் அருட்கொடையை கொடுப்பான். யாக்கூபுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையை பரிபூர்ணமாக்கி வைப்பான். அதாவது உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இப்ப எப்படி இப்ராஹிம் நபியை தேர்ந்தெடுத்தானோ, இசாக் நபியை ஒரு நபி ஆக்குனானோ, இந்த மாதிரி அல்லாஹ் உன்னையும் தேர்ந்தெடுக்க போகிறான். உன் மூலமாக யாக்கூபுடைய வாரிசுகள் என்ன செய்ய போறாங்க, இஸ்ரவேலர்கள். அவங்க மூலமா வந்ததான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு தான் இஸ்ரவேலர்கள். யாக்கூப் நபியினுடைய ஒரு பேர் தான் இஸ்ராயல்ங்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய இன்னொரு பேர் இஸ்ராயில். இஸ்ராயலுடைய பிள்ளைகள்ங்கிறக்காக தான் பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்றோம்ல, எல்லாம் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா உருவானவங்க தான். அப்ப மூசா நபியில அந்த வாரிசு தான் வர்றாங்க. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, எகிப்துல போய் ஆட்சி நடத்துறாங்க. அதனுடைய வரிசையில தான் செய்யறாங்க மூசா நபி அவங்க வரைக்கும் எகிப்துக்கு வர்றாங்க. அப்ப இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போறான். இப்ராஹிம் இஸ்ஹாக்கை எல்லாம் இப்படி தேர்ந்தெடுத்தா, அவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய அருட்கொடை இப்படி எல்லாம் முழுமையாக்குனா, இப்படி உனக்கும் உன்னுடைய அந்த யாக்கூபுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பரிபூர்ணமாக்கி வைப்பான். இன்ன ரப்பக்க அலிமுல் ஹக்கீம், உன் இறைவன் ஞானம் மிக்கவனாகவும் எல்லாத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட பிறந்த 11 பேர் இருந்தாலும் யாரை தூதராக தேர்ந்தெடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு இந்த கனவை கொடுத்துருக்கிறான்னு அந்த கனவுக்கு விளக்கம் பின்னாடி இருக்கு, பெரிய ஒரு விளக்கம் இருக்குன்னு செய்யறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறா, கனவு கொண்டு உங்க செய்யல, வேற யார்ட்டும் சொல்லல. இது கால் அவங்களுடைய அந்த அடுத்து அவங்களுடைய மற்ற பிள்ளைகளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். இது கால் உள்ள யூசுஃபு அஹூஹு அஹபு இலா அபீனா மின்னா வ நஹனு உஸ்பா இன்ன அபானா லஃபி லலாலி முபீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்க, உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, அல்ல அவங்களுடைய சகோதரர்களை பத்தி அடுத்து சொல்லி காட்டினான். அவங்களுடைய சகோதரர்களும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, யூசுஃபும் அவருடைய சகோதரரும், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி இருந்திருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு 10 பேர் பிறந்திருக்கிறாங்க. இவங்க இன்னொரு மனைவிக்கு 2 பேர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இன்னொருத்தரும், அவருக்கு பேர் புன்யாமீன் அப்படிம்பாங்க. அந்த புன்யாமீன் என்ற பேருக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சகோதரருங்கிறான். இப்ப யூசுஃபும் அவருடைய சகோதரரும், அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்முடைய தகப்பனாருக்கு நம்மளை விட ரொம்ப விருப்பத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. நம்ம பெரிய கூட்டமா இருக்கிறோம், நம்ம பெரிய கேங்காக இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, நம்முடைய தகப்பனார் அவங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார்கள். இன்ன அபானா லஃபி லலாலி முபீன், நம்முடைய தகப்பனார் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க, அவங்க செய்யறது சரியில்லை இப்படின்னு செய்யறாங்க. பிள்ளைங்க பேசிக்கிறாங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மிஸ்டேக் இருக்கல. ஒரு இறை தூதரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்வாங்க, அவங்க நேர்மையா தான் நடப்பாங்க, கொடுக்குற விஷயத்துல எல்லாம் கரெக்டா தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை மேல பாசம் வைக்கிற விஷயம் இருக்கல, அது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நினைஞ்சாங்க ஆயிஷா நாயகம் விஷயமாக அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்க. எல்லா மனைவிமார்களுக்கும் யா அல்லாஹ் நான் கொடுக்குறதுல எல்லாம் கரெக்டா கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய கட்டுப்பாடுல இல்லாத விஷயம் இருக்கல, ஒரு ஆள் மேல அன்பு அதிகமா வருங்கிறது அது நீ தான் அப்படி அன்பை ஏற்படுத்துற, அந்த விஷயத்துல நீ குற்றம் முடிச்சிடாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. யார் மேல அன்பு ஏற்படும் என்பது அது அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அல்லாஹ் ஒரு அதனால பாத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் இருப்பாங்க, நல்லவனா இருப்பான் பிள்ளை, நல்லவன் மேல பாசம் வைக்க மாட்டாங்க, குடியாரனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், அவன் மேல அக்கறை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன செய்வான், ஒரு படிக்கவனா இருப்பான், வேலைக்கு போனா இருப்பான், அவங்க பாசம் காட்டலன்னு வைங்க, அவங்களும் ஒதுக்குனாங்கன்னு சமுதாயத்துல வேற மாதிரி ஆயிரும். பெற்றோர்கள் தானே பிள்ளைகளை அரவணைக்கணும். ஊரே கெட்டவன்னு சொல்லும் போது, ஊரே ஒதுக்கி தள்ளும் போது, பெற்றோர் பிள்ளை மேல பாசம் வைக்கலன்னு வைங்க, அவன் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிரும். இதுக்குதான் அல்லாஹ் அந்த மாதிரி பாசத்தை அப்படி ஏற்படுத்துற போல இருக்கு. கெட்டவனா இருந்தாலும் கொடுக்காம இருப்பான், 10 பைசா கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனை திட்டுவாங்க, கொடுக்கிறவனை கெட்டவன் நினைப்பாங்க, கொடுக்காதவன, வேலைக்கு போகாதவன, உழைக்காதவன அவன் மேல பாசம் வைப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துறது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிள்ளை மேல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலையும் அவர் அந்த மாதிரி அழகாவும் இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைஞ்சாங்க ரொம்ப அழகாவும் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு பிள்ளையும் அந்த 2 பேர் மேலையும் பாசம் வச்சிருக்கிறாங்க. இது மற்ற பிள்ளைகளுக்கும் தெரியுது, இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஸ்டேக் எல்லாம் இல்ல. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள அந்த பொறாமை இருக்குதுல்ல, அந்த பிள்ளைங்கிட்ட உள்ள மற்ற பிள்ளைகள்கிட்ட உள்ள அந்த பொறாமை உணர்வு இருக்கு பாருங்க, அது தாப்பனாரையே தப்பானவரை காட்டுது. தாப்பனார் பண்ற சரியில்லை, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தாப்பனாருடைய பாசம் நம்ம பக்கம் திரும்ப வேண்டும் என்றால், அவருடைய பார்வை நம்ம பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், உக்துலு யூசுஃபை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அல்லது அவித்ரஹு அர்லன், ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய், கண்காண இடத்துல என்ன செய்யணும், அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். எகுலுலக்கும் வஜ்ஹு அபீக்கும், அப்பதான் உங்களுடைய தாப்பனாருடைய, நம்முடைய தாப்பனாருடைய பார்வை, அவங்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும். தக்கூனுமின் பாதி கௌமன் சாலிஹீன், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், நல்ல ஆளுகளை நம்ம ஆகிக்கிறோம். ஒரு தவறை செஞ்சுட்டு என்ன செய்வோம், பின்னாடி நம்ம மாறிக்கிறோம், தௌபா தேடிக்கிறோம் அப்படின்னு முன்னாடி என்ன செய்யறாங்க, தப்புக்கு முன்னாடி தப்பு செய்யணும் முடிவு பண்றாங்க. தௌபா தேடிக்கலாம், தப்பு பண்ணி அடைஞ்சிடலாம், தௌபா தேடிக்கிறலாம், நல்லவங்களை ஆகிக்கிறலாம், தாப்பனார் நடிச்சுக்கிறலாம், இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அவர் யூசுப் என்ன செய்யணும், கொலை பண்ணி பொறாம எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க. தன்னுடைய தாப்பனாருக்கு பிறந்த சகோதரன், என்ன தனக்கு அவர் தனக்கு சகோதரன், தாப்பனாருக்கு பிறந்தவன், தன்னுடைய தாய் இல்லாட்டில் அவங்க ஒரு தாய் தானே. அப்ப தன்னுடைய சகோதரனை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு இந்த பொறாமை கொண்டு போய் விட்டும், அவரை கொண்டு போய் கண்காண இடத்துல விட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த கூட்டத்திலே ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, லா தக்துலு யூசுஃபை கொலையெல்லாம் பண்ணிடுவானா, வாழ்க்கூஹு ஃபி கயாபத்தில் ஜுப், அவர் ஆழமான ஒரு கிணத்துல கொண்டு போய் நெஞ்சிருவோம், போட்டு வந்துருவோம். அப்படி போட்டு வந்தா எல்தக்கு துகுபாலு செய்யாரத்து இன்குண்டும் வாயிலேன், யாராவது அந்த பக்கம் போகக்கூடிய வாகன கூட்டம், வெளியூர் கூட்டம் செய்வாங்க, அவரை எடுத்து கொண்டு போயிடலாம். அதனால யூசுஃபை நம்ம கொலை பண்ணிட வேணாம், கிணத்துல தூக்கி போட்டு வந்துருவோம் இப்படின்னு ஆலோசனை பண்றாங்க. பண்ணி என்ன செய்யறாங்க, தாப்பனார்ட்ட வர்றாங்க பாருங்க. பிள்ளைகள் எந்த அளவு கவனிக்கிறாங்க பாருங்க. பிள்ளைகள் மத்தியில தான் இன்னைக்கு நிறைய அந்த மனநல பாதிக்கப்படுறாங்கல்ல, ஹிஸ்டீரியான்னு சொல்றோம்ல, சின்ன பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுறாங்க. ஒரு 2 வயசு பிள்ளைய கூட பாக்குறோம்ல, புதுசா ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா இந்த பிள்ளை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், அம்மா அந்த பிள்ளை வச்சிருக்கிறாங்களே, அந்த பிள்ளை கவனிக்கிறாங்களே. இதனாலதான் அந்த முதல் பிள்ளை தாப்பனாரோட ஒட்டிடுறான். தாப்பனார் தூக்கிட்டு சுத்துவார்ல, அந்த பிள்ளை தாயிட்ட இருக்கும், இந்த பிள்ளை ஏங்கிடக்கூடாதுங்கிற தாப்பனாரோட முதல் பிள்ளை தாப்பனாரோட ரொம்ப ஐக்கியமா இருக்கும். காரணம் என்னன்னா, 2ஆவது பிள்ளை வந்தோன்னு 2ஆவது பிள்ளையை தான் தாய் கவனிக்க முடியும். இப்ப இதையெல்லாம் தாப்பன்னு கவனிக்கணும்னு வைங்க, பிள்ளை மனசு பாதிக்கப்படும். ஆக நம்மளை 2 பேருமே அந்த பிள்ளை தான், புதுசா வந்த பிள்ளையை தான் குஞ்சுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, சின்ன வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைக்கு கூட மனநலம் பாதிக்கப்படும் மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப தாப்பனார் ஒரு பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொஞ்சும் போது, அவருடைய சகோதரர் மேல அதிகமான பாசம் காட்டும் போது, இவங்களாலதான் நம்ம மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க, நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, அவங்கள காலி பண்ணிடணும் இப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல. பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறதுனால ஒரு பிள்ளை பக்கம் சாயிற மாதிரி, ஒரு பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்முடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. தாப்பனார் சொல்றாங்க, யா அபானா மாலக்கலா தாமன்னா அலா யூசுப் விஷயத்துல, எங்களுடைய தாப்பனார யூசுப் விஷயத்துல எங்களையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, அவர் யூசுஃபை மட்டும் இவங்க கூட அனுப்புறதுல போல இருக்கு, விளையாடணும்னு போனா கூட அனுப்பணும்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அவர் இருக்கட்டும் இப்படின்னு வச்சுக்கிறார் போல இருக்கு. அப்ப எங்களை நம்பாத மாதிரி தெரியுது, நீங்க எதுக்கு எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, இன்னாலகுள்ள நாசிகூன், அவருக்கு நாங்க நல்லதுதான் செய்வோம், அதனால அரசியல்ஹுமானா கதன், நாளைக்கு அவரை எங்க கூட அனுப்புங்க,
அவர் எங்களோட சேர்ந்து சாப்பிடட்டும், எங்களோட சேர்ந்து விளையாடட்டும், நாங்க அவர் ரொம்ப பத்திரம் பார்த்துக்கிறோம் இப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல இன்னில எஹசுனுனி அன் அன் இன்னில எஹசுனுனி அன் ததுஹபு பிஹி வஅகாஃபு ஏகுலஹு தீபு வஅன்தும் அன் காஃபிலூன். நீங்க வந்து அவரை கூட்டு போறீங்கல்ல, கூட்டு போயிட்டீங்க பாட்டு கவனம் இல்லாம விளையாண்டுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல ஓநாயினா வந்து சாப்பிட்டுச்சுன்னா அதுதான் எனக்கு பயமா இருக்கு. உங்களை நம்பாம இல்ல, ஓநாயை நம்பல. அப்படி என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க தப்பா நினைச்சிடக்கூடாங்கிறக்கா வேண்டி பிள்ளைங்க எப்படி சொல்றாங்க, உங்களை நம்ப செய்யறேன், நீங்க பாட்டு விளையாட்டுல கவனமா இருக்கும்போது இவரை கவனிக்க மாட்டீங்க, ஓநாய் தின்றுச்சுன்னு என்ன செய்யறது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நல்ல ஐடியா இருக்குதே, கூட்டு போய் ஓநாய் தின்னு சொல்லிட வேண்டியதுதான் இப்படின்னு அவங்களுக்கு மனசுல பட்டுருச்சு. ஒன்னு என்ன செய்யறாங்க, அப்படி நடக்குமா? நாங்க வந்து நகன் உஸ்மத்துன் இன்னா இதெல்லாம் காசிரும், நாங்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறோம், எங்களை மீறிய ஓனாய் வரேன், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பெரிய நஷ்டவாளியை நாங்க ஆயிருவோம், நாங்க எங்க தம்பி எழுத மாதிரி ஆயிருவோம், அப்படிலாம் நடக்காது இப்படின்னு சொல்லி செய்யறாங்க. மண்டைய கழுவி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பேசி, ஏமா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நம்பியும் நம்பாம செய்யறாங்க. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தானே இருக்குது. பிள்ளைகளை நம்பி அனுப்புறாங்க. ஃபலம்மா ஸஹபு பிஹி, அவரை அவர்கள் கொண்டு போய் அஜ்மவு யஜ்அலுஹு ஃபி கயாபத்தில் ஜுப், எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, ஆழமான கிணத்துல அவரை தூக்கி போட்டு வந்துடுறாங்க. போட்ட உடனே வஅவ்ஹைனா இலைஹி, அல்லாஹ் சொல்றான் அவருக்கு நம்ம வஹி அறிவித்தோம். வஹி அறிவித்தோம்னா என்ன, அப்போ எல்லாம் அவங்க நபி இல்ல, ஈசா நபி தான் குழந்தையிலே நபி, இவங்க அப்போ எல்லாம் நபி இல்ல, சின்ன குழந்தை தான். அவருக்கு உள்ளத்துல அப்படி தோண்டி இருக்குது. வஹிங்கிறது அல்லாஹ் உள்ளத்துல ஏற்படுத்துற உணர்வு கூட வஹின்னு தான் குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்ப அவருக்கு வந்து அல்லாஹ் உள்ளத்துல உணர்த்துறான். என்ன உணர்த்துறான், ல துனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷூரூன், அவர்கள் உன்னை பத்தி தெரியாத ஒரு நேரத்துல நீ அவங்க செஞ்ச இந்த செயல் அவங்களுக்கு சொல்லுவ, ஒரு நேரம் வரும் இவங்க பண்ணதை நீ வந்து என்ன செய்வ, அவங்களுக்கு பாடம் முடிச்சு கொடுப்ப, அப்ப அவங்களுக்கு அவனுக்கு தெரியாது இப்படின்னு அவருடைய மனசுல அல்லாஹ் போடுறான். அவர் மனசுல என்ன வருது, இதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நமக்கு பின்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்துவான், நம்ம அவங்களுக்கு இதை பத்தி எடுத்து சொல்லுவோம், தப்புன்னு எடுத்து சொல்லுவோம் இப்படின்னு அவருடைய உள்ளத்துல தோணுது. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு கதை கடிச்சிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிணத்துல போடுறாங்கல்ல, ஹூத் நபி காலத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் இந்த வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சுட்டு எதுல போய் படிச்சாருன்னு தெரியல, கதை கட்டி விட்டுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேர்ல அவங்களுடைய கிஸ்ஸான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சு கண்ணீர் படிச்சுட்டு, யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் என்னை வந்து வாழ வைப்பாயாகன்னு கேட்டாராம். அல்லாஹ் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு லைஃபை கொடுத்தானா, அந்த கிணத்துல உட்காந்துட்டு இருந்தாராம். இவங்க தூக்கி போட்டவன்னு கேட்ச் பண்ணார் அவர். இப்படி சும்மா கதை, இது யார் சொன்னா, இது அல்லாஹ் சொல்றானா, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லல, அல்லாஹ் சொல்லல, குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த கதை இல்ல, சும்மா கற்பனை பண்ணி எப்படி கீழே விழுந்தா மூத்தா போயிருப்பாங்கன்னு இவங்க இந்த கதை எழுதின ஆளுகளை கற்பனை பண்ணிருக்காங்க. கற்பனை பண்ணி என்ன செய்யறாங்க, அவங்க இந்த மாதிரி கதையை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கதைக்கு அந்த ஆதாரம் இல்ல, தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்களா, கிணத்துல தூக்கி போட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க தாப்பனார்ட்ட வர்றாங்க. ஓ ஜாவு அபாகும் இஷா எபுகூன், இரவு நேரத்துல தங்களுடைய தாப்பனார்ட்ட அழுது கொண்டே அவர்கள் வந்தார்கள். அழுகுறாங்க, போலி அழுவ, சும்மா நிஜமா அழுவல, போலித்தனமா அழுதுட்டு வர்றான். அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்லணும்பாங்கல்ல, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் என்ன செய்ய சொல்ல வேண்டி வர்றேன். அது மாதிரி ஒரு பொய் சொல்லி கூட்டு போயிட்டாங்களா, இப்ப 10 பொய் சொல்ல போறாங்க. வரிசையை என்ன செய்யுது, வர்ற எல்லாமே பொய்யாத்தான் வருது. வண்டி வண்டியா வந்து பொய் இழக்கிறாங்க. தாப்பனார்ட்ட வந்து அழுகுறது பொய், வந்து என்ன செய்யறாங்க, இரவு நேரத்துல அழுது கொண்டே தாப்பனார்ட்ட வர்றாங்க. ஏ அபானா, எங்கள் தந்தையே, இன்னாத அதாவது பொறாமை வந்து பொய்யும் சொல்ல வைக்கும், கொலையும் பண்ண வைக்குது, கிணத்துலயும் தூக்கி போடுறாங்க, அந்த மாதிரி பொய்யும் சொல்ல வைக்குது. ஏ அபானா, எங்களுடைய தாப்பனார இன்னா தகப்பனா நஸ்தபிக்கு தரக்குனா யூசுஃப இந்த மத்தாயினா அக்கல ஹுத்தீப், நாங்கள் வந்து யூசுஃபை கொண்டு போனோமா, கொண்டு போய் அவர் ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு நாங்க விளையாட்டுல கவனமா இருந்தோம், கடைசியில் அந்த நேரம் பார்த்து ஓனாய் தின்றுச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதே பாயிண்ட். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ, நீங்க பாட்டு விளையாட்டுல கவனத்தோட இருக்கும்போது இவரை பத்தி பார்க்க மாட்டீங்க, ஓனாய் தின்றுச்சுன்னா என்ன பண்றோம்னு கேட்டார்ல, அதையே அவருக்கு திருப்பி போடுறாங்க. நாங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தோமா, கவனம் இல்லாம இருந்துட்டு அவரை ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு. வமா அந்த பூமி இல்லனா வளவுக்குன்னா சாதிக்கீன், நாங்கள் உண்மையை சொன்னாலும் எங்களை நீங்க நம்ப போறது இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி நம்பிக்கை நடக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் வந்து நம்பிக்கை நடக்கல. அவர் முன்னாடி நல்லவர்களை இருக்கல, ஆரம்பத்துல இருந்து அவங்க கேரக்டர் அப்படிதான் இருந்திருக்கு, இவர் மேல ஒரு பொறாமையா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்குது. நாங்க உண்மை சொன்னா நீங்க நம்ப போறது இல்லை அப்படின்னு நம்புறதுக்காக வேண்டி பாருங்க, நாங்க வந்து அவருடைய சட்டையை கொண்டு வந்திருக்கிறோம். அவர் சட்டையை மட்டும் கழட்டிட்டு உள்ள போட்டுமா இவங்களுக்கு,
ஜாவு அலா கமீசிஹி பிதமின் கதிபின், பொய்யான ரத்தத்தை தடவி நினைஞ்சாங்க அவருடைய சட்டையை கொண்டு காட்டினாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, எதை இவங்க பொய் சொல்றாங்கன்ற மாதிரி விளங்குது. அவங்க சொல்றாங்க பல் செவ்வளத்திற்கும் அன்புசுக்கும் அம்ரா, உங்களுடைய காரியங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு அழகாக காட்டி விட்டது. நீங்க செஞ்ச காரியம் சாதாரண காரியம் இல்லை. ஆனா ஷைத்தான் நீங்க பண்ண காரியத்தை செய்யறா உங்களுக்கு அழகாக்கி காட்டிருக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் ஒரு காரியத்தை அழகாக உங்களுக்கு சித்தரித்திருக்கிறது. சபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தான் அலாமா தசிஃபுன், நீங்க என்ன கதையை சொல்றீங்களோ இந்த விஷயத்துல அல்லாஹ்ட்ட தான் நான் பாதுகாப்பு தேடுறேன். இப்படி ஒன்று செய்யறாங்க. ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்ல வேண்டிய வார்த்தை சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிஃபுன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. ஒரு துன்பம் மாதிரி ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டோம், அல்ல வேற ஏதோ ஒரு பொருள் நமக்கு தொலைஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஒரு பையன் கொடுத்து என்ன செய்யறோம், போய் இப்ப 1 லட்ச ரூபா கொண்டு ஒரு ஆட்டை கொடுத்துருவான்னு சொல்றோம், காணா போயிருச்சுங்கிறான். அவன் எடுத்துட்டு என்ன செய்யறான், மிஸ் ஆயிருச்சுங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு நல்லவனாகவும் இருக்கிறான், அதே நேரத்துல நம்பவும் முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவோம். சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தான் வலாமா தசிஃபூன், அழகிய பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். நீங்கள் இட்டு கட்டுவதற்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் தான் உதவி தேடப்படக்கூடியவன் அப்படின்னு செய்யறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை நம்பாம அல்லாஹ் என்ன பொறுமையை கடைபிடிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க சொன்ன மாதிரிலாம் நடத்த மாட்டான், அவர் உயிரோட தான் இருப்பாருங்கிற மாதிரி அப்படி பொறுமையை கடைபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டா, அவங்க அந்த பக்கமா ஒரு வாகன கூட்டம் வருது. செய்யாரத்துன், ஒரு வாகன கூட்டம் வந்தார்கள். ஃபார்சலு வாரிதகும், தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்புகிறார்கள். ஃபாதுலா தல்வா, அந்த தண்ணி எடுக்க வந்த ஆள் என்ன செய்யறாரு, வாளியை உள்ள விடுறாரு. வாளியை உள்ள விட்டா அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏறி உட்காந்துறாங்க. எடுக்கும் போது செய்யுது, தண்ணியோட சேர்த்து இவர் வர்றாரு. பாக்குறாங்க, யா புஷ்ரா ஹாதா குலாம், தண்ணி எடுக்கும்போது ஒரு புள்ள வந்த உடனே ஒரு நற்செய்தி, ஒரு குட் நியூஸ், ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறாங்க. வாசர் ரூஹு பிலா, அவரை ஒரு பொருளாக நினைத்து நெஞ்சாங்கன்னா மறைத்து வைத்து கொண்டார்கள். யார்த்த வெளியே சொல்லிடுவானா, ஏதோ இங்க இருந்து யாரும் தூக்கி போட்டு போயிட்டாங்களுக்கு வெளியே சொல்லிடுவானா அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா மறைத்து வைத்துக் கொண்டார்கள். வல்லாஹு அலிமும் பிமா மலூன், ஆனால் அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும், நடத்துற நாடகம் எல்லாமே அல்லாஹ் நடத்தலாம். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களோட போட்டியில பொறாமையில அப்படித்தான் அவங்க முன்னேறாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஆளுக்கு முன்னேற்ற நினைச்சான்னு வைங்க, இந்த மாதிரிலாம் பிளான் போடுவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவங்க ஒரு பிளான் போட்டு அல்லாஹ் ஒரு பிளான் போடுவான். ஒரு ஆளை முன்னேற்ற வாழ்க்கையில வேற இடத்துக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அல்லாஹ் நாடுறான்னு உடனே நடக்காது. அதுக்கு ஒரு காரணத்தை உண்டாக்கும், அதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். இவரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு வெளியே வரணும், இவர் பெரிய அளவுக்கு என்ன செய்யணும், பெரிய ஆள் ஆகணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணி என்ன செய்யறான், அவன் தான் இதை நடத்துறான். அதனால அல்லாஹ்வுக்கு தெரியும், யாருக்கு தெரியாம நினைச்சிருக்கிறாங்க, இவர்கள் செய்யறது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவர்கள் அற்பமான விலைக்கு அவர்களும் விற்கிறாங்க. ஒரு நல்ல விலைக்கெல்லாம் விற்கிற ஒரு குழந்தைய என்ன செய்யல, நல்ல விலை பேசல விற்கல, ஏதோ ஒன்று அவர் மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு செய்யறாங்க. என்ன வெளியே கூட்டம் வந்தவங்க எகிப்துல சந்தையில் நினைச்சிட்டாங்க, அவரை கொண்டு போய் வித்துட்டாங்க. அவர் விஷயத்துல பற்றற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு புள்ள ஆம்பளை பிள்ளையா இருக்கு, அழகான பிள்ளையா இருக்கு, யாரோ எடுத்து வளர்க்கலாம் அந்த பிள்ளைய, ஊருக்கு அவங்க ஊருக்கு கொண்டு போகலாம். அதனால அந்த பிள்ளைய பாதுகாக்கணும், வளர்க்க, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. அதை பற்றற்றவர்களாக இருந்தாங்க, அற்பமான விலைக்கு நினைச்சிட்டாங்க, வித்துட்டாங்க இப்படின்னு நல்லா சொல்றான். வகால் அல்லது தராகும் மிஸ்ர, அந்த எகிப்துல எகிப்துல கொண்டு வைக்கிறாங்க. எகிப்துல அவரை விலைக்கு வாங்கியவர் அவர் தன்னுடைய மனைவிட்டு சொல்றார், வகால் அல்லது தராகு மிஸ்ர லிம்ராத்திஹி அக்ரிமி மசுவாக், இவருடைய இடத்தை என்ன செய்வர்கள், நல்ல ஒழுங்கு மடத்தை, அவருக்கு தங்குற இடத்தை நல்ல சிறப்பாக்கி வை. அசா என்பான அவங்க நத்தகிதகு வளதா, இவரை நம்ம பிள்ளைய எடுத்துக்கிறோம், அவங்க பிள்ளை இல்லை போல இருக்கு, இவரை நம்ம செய்வோம், பிள்ளைய எடுத்து வளர்ப்போம். அப்படி இல்லை, இவரை வேற ஏதாவது வகையில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு பயன் தருவாரு அப்படின்னு செய்யறாரு. அவர் தன்னுடைய மனைவிட்டு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க மக்கள்னா லி யூசுஃபில் அருளி, யூசுஃபுக்கு அந்த பூமியில் அந்த மண்ணுல எகிப்துல இப்படித்தான் அவருக்கு நம்ம தங்குற இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். வலி நுவல்லி முகமின் தாவீடில் அஹாதீஸ், அவருக்கு அவர் கண்ட கனவுகளுக்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்காக விண்ணடைஞ்சோம், அவரை எகிப்துக்கு கூட்டு வந்தோம், எகிப்துல இப்படித்தான் அவரை தங்க வைத்தோம். எகிப்துக்கு எப்படி வந்தாரு, கிணத்துல இருந்து எடுக்கப்படுறாரு, சந்தையில விற்கப்படுறாரு, அவரை கொண்டு போய் ஒரு வீட்டுல கொண்டு போய் செய்யறாங்க, அவரை கொண்டு வைக்கிறாங்க. இப்படித்தான் அவர் எகிப்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, தன்னுடைய காரியத்தில் அல்லாஹ் ஜெயித்தே தீர்வான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்கள பெரும்பாலானவர்கள் இதை விளங்குறது கிடையாது. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் இது அவன் போடக்கூடிய பிளான். தன்னுடைய காரியத்துல அல்லாஹ் என்ன செய்வான், ஜெயித்தே தீருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல தூக்கி போட்டவொன்னு அவர் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கிருந்து தூக்கி அவரை எவ்வளவு உயர்த்து கொண்டு போறான், எவ்வளவு ஆழமான கிணத்துல தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் உயரமான இடத்துக்கு அவரை கொண்டு போறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஆழமான கிணத்துல போட்டு வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்ல யாரும் எடுத்துக்கிறேன்னு நம்ம கிட்ட வரமாட்டார்ல, அவரை அழிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு, அவருடைய வரலாறு முடிஞ்சிருச்சு இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், எகிப்துல இருந்து அவருடைய வரலாறு ஆரம்பிக்கலாம். அவருடைய வரலாறு அடுத்த அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் இருந்த நிலைமையை விட சிறப்பான ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்து சொல்லி காட்டுறான், வலம்மா பலக அசுத்தஹு, அவர் இளமை பருவத்தை அடைந்த நேரத்துல ஆத்தைனாகு ஹுக்ம வ இல்மா, அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். கதாலிக்க நஜிசில் மூசினின், இப்படித்தான் நல்லவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம கூலி வழங்குகிறோம். இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இது வரைக்கும் இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம்.